ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. மகாபாரதத்துல பாஞ்சாலி யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாஞ்சாலி ராஜா துருப்பதனோட மகள், பாண்டவர்களோட மனைவி. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பாஞ்சாலிக்கு பாஞ்சாலின்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால பாஞ்சாலின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்லை. பாஞ்சாலி இவங்க 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்களோட பேர் பாஞ்சாலி தான். அது ஏன் அப்படின்னா, பாஞ்சாலி பாஞ்சால தேசத்தோட இளவரசி, அதனாலதான் அவங்களோட பேர் பாஞ்சாலி. எப்படி காந்தார தேசத்தோட இளவரசி பேர் காந்தாரியோ, அதே மாதிரி பாஞ்சால தேசத்து இளவரசி அப்படின்றதுனால தான் அவங்க பேர் பாஞ்சாலியே தவிர 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவங்க பேர் பாஞ்சாலி இல்ல. அவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. துருப்பதனுக்கு மகளா பிறந்ததுனால அவங்க பேர் திரௌபதி. துருப்பத மகாராஜா துரோணர் மேல இருந்த கோபத்தால ஒரு பெரிய வேள்வி நடத்தி துரோணரை கொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு மகனை கொடு அப்படின்னு கேட்கிறாரு. துருப்பத மகாராஜாக்கு துரோணர் மேல என்ன கோபம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல துருப்பதனோட ஸ்கேன் கூட ஸ்கேன் பண்ணி பாருங்க. துருப்பத மகாராஜா வேள்வியை நடத்தி அந்த வேள்வியிலிருந்து திருஷ்யத்தும்மன் வெளியில வராரு. அந்த திருஷ்யத்தும்மனால தான் 15வது நாள் யுத்தத்துல துரோணரோட தலை வெட்டப்படுது. திருஷ்யத்தும்மன் பிறந்த உடனே துருப்பதன் சந்தோஷப்படும் போது முனிவர்கள் இந்த யாகத்திலிருந்து ஒரு பெண் பிறக்க போறா அப்படின்னு சொல்றாரு. துருப்பதனுக்கு அதுல விருப்பம் இல்ல. முனிவர்கள் உனக்கு விருப்பமே இல்லைனாலும் இந்த வேள்வி ஒரு பெண் குழந்தைய கொடுக்க தான் போகுது, அதை நீ வாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. துருப்பதனுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லாம பாஞ்சாலி பிறந்து அந்த பாஞ்சாலியை ஏத்துக்கிறாரு. பாஞ்சாலியோட வாழ்க்கையில பிறந்ததிலிருந்தே நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. ஏன்னா பிறந்த உடனே பாஞ்சாலியோட அப்பாக்கு பாஞ்சாலியை பிடிக்கல. அதுக்கப்புறம் 5 பேரை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதுக்கப்புறம் சபையில அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானம் ஏற்படுது. காட்டுல ஜெயத்ரதனால கடத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வருது. வனவாசம் போனதுனால தன்னோட குழந்தைங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை வருது. வனவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யுத்தத்தோட கடைசி நாள்ல பாஞ்சாலிக்கு பிறந்த 5 குழந்தைங்களும் கொல்லப்படுறாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை பூரா பாஞ்சாலி கஷ்டத்தை தான் அனுபவிச்சாங்க. ஆனா கிருஷ்ணரோட துணை இருந்ததுனால அந்த ஒவ்வொரு கஷ்டத்துல இருந்தும் சுலபமா வெளியில வந்து அவங்க வாழ்க்கையில சந்தோஷப்பட்டாங்க. இன்னும் நீங்க பாஞ்சாலியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. கடவுள் கிட்ட சரணாகதி அடைஞ்சோம்னா எப்படி பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொன்ன பாஞ்சாலிக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.